வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜோசா கவுன்சிலிங்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்றது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது அப்படிங்கறது டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, உங்களுக்கு பர்டிகுலரா ஜோசா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நேத்து சாயந்தரம் 5 மணில இருந்து ஓபன் ஆயிருச்சு. ஸோ நீங்க பர்டிகுலரா ஜோசா வெப்சைட்குள்ள நீங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி வெப் பேஜ் வரும். இந்த வெப் பேஜ்ல மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஹஸ் பீன் ஸ்டார்டட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஜோசா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ்ல உங்களோட ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் இங்க வந்து போட சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க நியூவா இப்பதான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க கிளிக் பண்ணும் அப்படின்னா, பாருங்க இங்க தான் நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன மாதிரி வெப் பேஜ் வரும் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். ஆனா இது எல்லாமே நீங்க கரெக்டா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க கரெக்டா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரீட் அவுட் பண்ணிட்டு இங்க நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்பர், அதுக்கடுத்து கேண்டிடேட்ஸோட நேம், அதுக்கடுத்து மதர்ஸ் நேம், அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து வந்து செக்யூரிட்டி பின் நீங்க போட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஜெய் மெயின்ஸ் அட்மிட் கார்டில் என்ன இருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக கேண்டிடேட்ஸோட நேம், மதர்ஸ் நேம் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் நம்பரும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்த வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் வரும். இந்த பேஜ்ல வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுல உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், மதர்ஸ் நேம், கேண்டிடேட்ஸோட நேம், அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அங்கேயே ஃபில் ஆயிருக்கும். நீங்க இப்ப வந்து பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறது இங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே அவங்க வந்து சர்டைன் கிரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிரைட்டீரியா படி நீங்க வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் மேல என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் நீங்க வந்து மறந்து போயிட்டீங்கன்னா என்ன பண்றதுங்கிறதுக்கோசரம் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 4 கொஸ்டின்ஸ்ல ஏதோ ஒரு கொஸ்டினை கிளிக் பண்ணி அதுக்குண்டான ஆன்சர் வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்து கிரியேட் பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சக்சஸ்ஃபுல்லா உங்களோட பாஸ்வேர்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்க நோட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் கவுன்சிலிங் வரைக்கும் அந்த பாஸ்வேர்ட் வச்சு தான் நீங்க உள்ள போக முடியும். ஸோ அந்த பாஸ்வேர்டை கரெக்டா பின் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து கிளிக் ஹியர் டு லாகின் இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல இப்ப நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து வந்து நீங்க ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்பர் நீங்க இங்க கொடுக்கணும். சரிங்களா? அங்க ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் போட்டு லாகின் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். இப்ப வந்து உங்களுக்கு இங்க பாருங்க, அங்க வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க உங்களோட போன்ல. ஸோ அந்த ஓடிபியை நீங்க இங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு சர்டைன் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸை வந்து கரெக்டா ப்ராம்ப்டா நீங்க வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? ப்ராம்ப்டா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு பாருங்க, ஆர் யூ ஷூர் டு வாண்ட் டு ப்ரொசீட் டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ப்ரொசீட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்க வந்து ஓகே பட்டன் கொடுத்துட்டு நீங்க இதை நீங்க வந்து ஒருக்கா படிச்சு பார்த்துட்டு அங்க ஓகே கொடுத்துடுங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ்ல வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், அதுக்கு அடுத்து ஃபாதர்ஸ் நேம், அதுக்கு அடுத்து கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த், கேண்டிடேட்ஸ் நேம், மதர்ஸ் நேம், பர்சன் வித் டிசபிலிட்டியா, நேஷனாலிட்டி இது எல்லாமே அங்கேயே குடுத்துருப்பாங்க. ஸோ அத எதையுமே நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அது சைமல்டேனியஸா உங்களுக்கு அங்கேயே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி உங்களோட ஜெனரல் ரேங்க், அதே மாரி உங்களோட கேட்டகரி ரேங்க், அதுக்கு அடுத்து நீங்க பிஆர், பி பிளான்ல நீங்க ஏதாவது வாங்கியிருந்தீங்க, ஜெய் அட்வான்ஸ்ல ரேங்கிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். அதுக்கு அடுத்து கீழ வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இத மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? நீங்க வந்து மேலா, ஃபீமேலா, அதுக்கு அடுத்து இந்தியனா, அதுக்கு அடுத்து வந்து வித்தின் இந்தியனா, அவுட்சைடா நீங்க 12த் பாஸ் பண்ணியது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அத கிளிக் பண்ணிட்டு இங்க ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டினா என்ன அப்படின்னா, நீங்க 12த் ஸ்டாண்டர்ட் எங்க படிச்சீங்களோ அதுதான் ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. அத வச்சு தான் நீங்க ஹோம் ஸ்டேட்ட அலோகேட் பண்ண முடியும். அதனால 12த் ஸ்டாண்டர்ட் எங்க படிச்சீங்களோ அந்த ஸ்டேட் வந்து நீங்க இங்க எழுதணும். சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட்டா நீங்க நோட் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து ப்ரோசீட் டூ
அதுக்கு அடுத்து வந்து இங்க கிளிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து ப்ரொசீட் டூ ரிவ்யூ அப்படிங்கிறத குடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ்ல ஆல்ரெடி நம்ம முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே அங்கேயே குடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து கீழ வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ்லயுமே எல்லாமே இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து கன்ஃபர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க குடுத்துக்கலாம். கன்ஃபர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் குடுத்த வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த மாதிரி பேஜ்ல வந்து உங்களுக்கு எவ்ளோ சாய்ஸஸ் வந்து இருக்கு. நீங்க எவ்ளோ சாய்ஸஸ் வந்து குடுத்துருக்கீங்க. அன்ஃபில்டு சாய்ஸஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க 570 சாய்ஸஸுமே நீங்க குடுக்கலாம். உங்களுக்கு வந்து இங்க பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில இது வந்து கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபைல். இங்க வந்து சாய்ஸஸ் அவைலபிள். அதுக்கடுத்து இங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங். அதுக்கடுத்து இங்க சாய்ஸ் லாக்கிங். சாய்ஸ் லாக்கிங் மட்டும் யாரும் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் முதல்ல நம்ம பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அங்க கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ்லயுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில இங்க ஆல் இன்ஸ்டிடியூட் டைப் குடுத்துருக்காங்க. இங்கேயும் ஆல் இன்ஸ்டிடியூட், இங்க ஆல் புரோகிராம்ஸ். அதுக்கு அடுத்து இங்க வந்து ஃபில்டர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இப்படி இருக்கும். இதுல வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல வந்து நீங்க பர்ட்டிகுலரா ஐஐடிஸ்ல எலிஜிபிள் நல்ல ரேங்கிங்னா இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். என்ன ஷோ ஆகும்னா, நீங்க வந்து ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டிஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஷோ ஆகுறதுல நீங்க இங்கேயே ஃபில்டர் பண்ணிக்கலாம். எனக்கு ஐஐடிஸ் மட்டும் வேணும் அப்படின்னா, ஐஐடிஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல என்ஐடிஸ் வேணும்னா என்ஐடிஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் ஐடிஸ் வேணும்னா ட்ரிபிள் ஐடிஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஜிஎஃப்டிஸ் வேணும்னா ஜிஎஃப்டிஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இங்க வந்து நீங்க வந்து என்ஐடிஸ் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில இங்க வந்து காலேஜ் நேம்ஸ கிளிக் பண்ணிக்கலாம். இங்க வந்து புரோகிராம் நேம்ஸ கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு உங்களோட பேஜ்ல வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க பர்ட்டிகுலரா ஷோ ஆன பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு இங்க சாய்ஸஸ நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ட்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க வந்து இங்க ஷோ ஆயிருக்கும். ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்ன்னு குடுத்தீங்கன்னா, இங்க சாய்ஸஸ் வந்து இங்க உட்காந்துக்கும். சரிங்களா? இங்க நீங்க ஆட் குடுத்தீங்கன்னா, இங்க சாய்ஸஸ் வந்து வந்துரும். அதே மாரி இங்க ஆட் பண்ணீங்கன்னா, இங்க சாய்ஸஸ் வந்து வந்துரும். ஸோ நீங்க எத்தன சாய்ஸஸ் வேணாலும் குடுக்கலாம். ஸோ நியர்லி 570 சாய்ஸஸ் வந்து குடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க எல்லா சாய்ஸஸும் நீங்க குடுத்த வாட்டி, உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்து மறுபடியும் நீங்க குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்க குடுக்கலாம். இல்லாட்டினா அங்க சேவ் அண்ட் கன்டின்யூங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த சேவ் அண்ட் கன்டின்யூங்கிற ஆப்ஷன்ஸையும் நீங்க கிளிக் பண்ணலாம். இந்த சேவ் அண்ட் கன்டின்யூன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பேஜஸ் வரும். இதுலயுமே இன்னொன்னு பர்சனலா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ரிமூவ், அப், டவுன் இதெல்லாம் என்னன்னா, சப்போஸ் நாங்க சாய்ஸஸ் ஃபில் பண்ணிட்டோம். இந்த சாய்ஸஸ் ஃபில் பண்ணதுல நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த சாய்ஸஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல நான் இந்த சாய்ஸஸ் வந்து கீழ போகணும், இந்த சாய்ஸஸ் மேல போகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இங்க அப் பட்டன் இருக்கு. இந்த அப் பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த சாய்ஸஸ் வந்து நீங்க மேல போயிரும். இல்ல இந்த சாய்ஸஸ் வந்து நான் கீழ டவுன் பண்ணிக்கிறேன்னா, டவுன் பட்டன் அழுத்தினீங்கன்னா, உங்களுக்கு இந்த சாய்ஸஸ் வந்து கீழ போயிரும். ஸோ அதுதான் உங்களுக்கு ரிமூவ், அப், டவுன் சரிங்களா? ஸோ இத நீங்க சேஞ்ச் பண்ணியும் உங்களோட சாய்ஸஸ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஓகே நான் எல்லாமே குடுத்துட்டேன் அப்படின்னா, நீங்க சேவ் அண்ட் கன்டின்யூங்கிற பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ்ல ஓகேங்கிற பட்டன் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேவ் ஆயிடும். சரிங்களா? ஸோ நீங்க ஆப்ஷன்ஸ சேவ் பண்ண வாட்டி, அதுக்கு அடுத்து என்ன பண்ணும்? இல்ல நான் மறுபடியும் சாய்ஸஸ வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு பாருங்க சேவ் பட்டன் குடுத்த வாட்டி, நீங்க எப்போ வந்து நீங்க சேவ் பண்ணீங்க அப்படிங்கிறத அங்க டைம் அண்ட் டேட் குடுத்துருக்காங்க. ஓகே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நீங்க மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோல போய் நீங்க சாய்ஸஸ் ஃபில் பண்ணலாம். மேனேஜ் சாய்ஸ் ஃபில்னா நீங்க எத்தன சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இங்க வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து சாய்ஸஸ் ரீஅரேஞ்ச் நம்ம வந்து இங்க மேல குடுத்துருக்காங்க பாருங்க. சாய்ஸஸ் ரீஅரேஞ்ச் இல்ல நான் வந்து இப்ப வந்து 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாரி ஆர்டர்ல இருக்கு. நான் இத வந்து ஆர்டர வந்து நான் மாத்திக்கிறேன். 3ல இருக்கிறது 4க்கு போடுறேன். 4 இருக்கிறது 3க்கு போடுறேன் அப்படின்னு சாய்ஸஸையும் மாத்தலாம். ஸோ அப்படி சாய்ஸஸ நீங்க மாத்தியும் இங்க ரீஅரேஞ்ச் சாய்ஸஸ்ன்னு குடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ கிளிக் பண்ணி நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, சாய்ஸஸ் இன்டர்சேஞ்ச். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாய்ஸ் இருக்கு. அந்த சாய்ஸஸ் இப்ப ஒரு 150 சாய்ஸஸ் குடுத்திருக்கீங்க. அந்த 180 சாய்ஸஸ்ல வந்து நீங்க 87வது சாய்ஸஸையும் 33வது சாய்ஸஸையும் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, நீங்க சாய்ஸஸ் இன்டர்சேஞ்ச்ல போய் இங்க வந்து 87வது சாய்ஸஸ நான் 33வது சாய்ஸஸா மாத்திக்கிறேன் அப்படின்னாலும், நீங்க சாய்ஸஸ சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் சாய்ஸஸ்ங்கிறத குடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த ஆப்ஷன்ஸ் தான் அந்த சேவ் இன்டர்சேஞ்ச். இல்ல நான் வந்து சாய்ஸஸ வந்து இந்த சாய்ஸஸ டெலீட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு தேவையில்ல அப்படின்னா, இங்க மல்டிபிள் டெலிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி எத்தன சாய்ஸஸ் நீங்க டெலீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த சாய்ஸஸ் எல்லாம் கிளிக் பண்ணி நீங்க டெலீட் ஆப்ஷன்ஸும் குடுத்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் மேனேஜ் சாய்ஸ் ஃபில்டு சாய்ஸஸ், சாய்ஸ் ரீஅரேஞ்ச், சாய்ஸ் இன்டர்சேஞ்ச், மல்டிபிள் டெலிஷன்ஸ். ஸோ இது எந்த ஆப்ஷன்ஸும் இதுதான் குடுத்துருக்காங்க. சரிங்களா?
அதுக்கு அடுத்து மறுபடியும் நான் சாய்ஸஸ ஃபில் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்க போயி, நீங்க உங்களோட சாய்ஸஸ நீங்க என்ன என்ஐடி லிஸ்ட் ஃபில் பண்றீங்களா? இல்ல ஐஐடிஸ்ல ஃபில் பண்றீங்களா? எந்த காலேஜ்ல ஃபில் பண்றீங்க? அப்படிங்கிறது எல்லாமே அங்க குடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க ஃபில்டர் யூஸ் பண்ணி கூட நீங்க அந்த சாய்ஸஸ் பர்ட்டிகுலரா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு சேவ் ஆப்ஷன்ஸ் குடுக்கணும். நீங்க சேவ் அண்ட் கன்டின்யூ நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓகே பட்டன் வந்துரும். ஓகே பட்டன் வந்த வாட்டி நீங்க எத்தனாவது சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே குடுத்துருவாங்க. அது முடிச்ச வாட்டி நீங்க சேவ் அண்ட் கோ டூ ஹோம். நீங்க முன்னாடி பேஜஸ் போணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க சேவ் அண்ட் கோ டூ ஹோம் நீங்க குடுக்கணும். ஆனா நீங்க எத்தன சாய்ஸஸ் வேணாலும் குடுக்கலாம். அத்தன சாய்ஸஸையும் நீங்க கண்டிப்பா வெளியில வரும்பொழுது, நீங்க சேவ் அண்ட் கன்டின்யூங்கிற ஆப்ஷன்ஸ நீங்க குடுத்துட்டு தான் நீங்க வெளியில வரணும். ஏன்னா உங்களோட சாய்ஸஸ் எல்லாமே சேவ் அண்ட் கன்டின்யூன்னு குடுத்தா தான் சேவ் ஆகும். ஸோ அத நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து கோ டூ ஹோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இந்த பேஜ்ல பாருங்க 570 சாய்ஸஸ் இருக்கு. நீங்க 10 சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க. ரிமைனிங் சாய்ஸஸ் வந்து 560 அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இந்த சாய்ஸ் லாக்கிங்க மட்டும் நீங்க எப்ப சாய்ஸஸ் லாக் பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் டைம் இருக்கு. அந்த டைம்ல தான் நீங்க சாய்ஸஸ் லாக் பண்ணணும். இப்பயே லாக் பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் உங்களால ரீஅரேஞ்ச் பண்றதோ, இல்ல சாய்ஸ் ஃபில் பண்றதோ எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீங்க இந்த சாய்ஸ் லாக்கிங்க மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. சாய்ஸஸ எடுத்த உடனே லாக் பண்ணிடக் கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நீங்க சேவ் ஆப்ஷன்ஸ குடுத்த வாட்டி, ஓகே நான் எல்லாமே முடிச்சுட்டேன். நான் வந்து லாக் அவுட் பண்றேன். வெளியில வரேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு லாக் அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த லாக் அவுட் ஆப்ஷன்ஸ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சாய்ஸஸ் எல்லாமே சேவ் ஆயிட்டு நீங்க வெளியில வந்துரலாம். ஸோ இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்றது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணது. ஸோ இத வந்து கிளியரா ஒரு தடவைக்கு 2 தடவ இந்த வீடியோ பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலேஜ், நல்ல சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல்க்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.